2026 வருடத்தின் முதலாவது செய்திக்காக காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாக்குத்தத்த செய்தியை கொண்டு வரவில்லை, ஒரு பழைய செய்தியை தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, ஏராளமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் கேட்டோம். ஏராளமான வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஒவ்வொரு வருடமும் கேட்டிருக்கிறோம். இன்னும் பல நாட்களிலே ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதாக நம்ம உணர்ந்திருக்கிறோம். அது கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னு நினச்சிருக்கோம், நடக்கலை. நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினைச்சது நடந்திருக்குது, இப்படியெல்லாம் இருக்குல்ல. அதனால இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தத்தை கேட்க போறீங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனம். அந்த வசனத்திலே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை. இப்போ 5 வருஷத்துக்கு முன்ன நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் ஒருத்தங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வரும்போது நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு. அவங்க சொல்றாங்க அதில் ஏறக்குறைய எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டோம் என்று. எதிர்க்கட்சிகள் சொல்லுகிறாங்க, இல்லை இன்னும் பாதியே செஞ்சு முடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த வருஷமும் இவங்க வர்றாங்கன்னு வச்சுக்குவோம். வருவாங்களா? என்ன அரசியலுக்கு வர்றாரா பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? அட்லீஸ்ட் வரணும். ஏன் தெரியுமா? இந்த முதலமைச்சர் தான் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த முதலமைச்சர் தான் மாற்று மத நிகழ்ச்சிகளுக்கு போகாம நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு வர்றாரு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். எந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஆனால் எல்லா மற்ற நிகழ்ச்சிகளுக்கு போக மாட்டார், அவங்களுடைய சடங்காச்சாரங்களை செய்ய மாட்டார். ஆனால் நம்முடைய நிகழ்ச்சிகளை சந்தோஷமாய் வந்து அவரும் அவருடைய குடும்பத்தாரும் துணை முதலமைச்சர் எல்லாம் கலந்துக்குவாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் பிடிக்கும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஓட்டு கேட்குறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சரி, அது ஓட்டு, அதுக்கு எதிர்ப்பாளர்கள் இங்கே இருந்தாலும் இருப்பாங்க, எங்களுக்கெல்லாம் 2 அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. பரவாயில்ல, அதை விட்டுருவோம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ இந்த வருஷம் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றாங்கன்னு வச்சுக்குவோம். வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இதுவரை சொன்னதையெல்லாம் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் தானே? எல்லாருக்குமே சந்தோஷம். புதுசாக சொல்லி செய்யாமல் இருக்கிறத விட, புதுசாக சொல்லி நடக்காமல் இருக்கிறத விட, ஏற்கனவே சொன்னது எல்லாத்தையும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? நல்லது தானே, சந்தோஷமாக தானே இருக்கும். அதைத்தான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதை வாசித்த உடனே ஒரு காரியம் நமக்கு உறுதியாய் தெரியுது. இங்க சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதில்லை. ஆனா எப்ப செய்வேன்னு சொல்லல, எப்ப செய்யணும்னு சொல்லல. அது சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உனக்கு 2026 கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு வைப்போம். 2025 வரை மனம் போல் நடப்பாங்க. 2026 தான் நடக்க போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அவன் சில காலங்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. அதற்கு பிறகு அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இப்போ எப்போது செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆனா ஒரு பாடல் சொல்லியிருக்கு, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று, நான் தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. நீங்க பாடணும், அதுக்காக தான் நினைக்கிறேன். வாய்க்காலாய் வருபவரே, ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை.
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் நன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்னதை செய்யும் கைவிட மாட்டேன் நீ. சொன்னதை செய்யும் கைவிட மாட்டேன் நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அல்லேலூயா. அப்ப அவர் சொன்னதை செய்யும் கர்த்தர். அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன்னு சொன்னார. இந்த பாட்டு ரொம்ப கரெக்டா இருக்குல்ல? ஆமா, வேத வசனத்தை சார்ந்துதான் பாடல் எல்லாம் எழுதப்படுகிறது. அது ஒரு ஆச்சரியமான காரியம்தான். இப்போ ஏன் ஆண்டவர் காலத்தை சொல்லல? சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய 100வது வயதிலே நான் உனக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண் மகனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா சொல்லல. ஏன் சொல்லல? அதுதான் அவருடைய ஸ்டைல். அவரு நேரத்தையும் காலத்தையும் எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனா செய்வேன்னு சொல்லுவாரு, செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. இது எனக்கு உண்மையிலே ஏன் இப்படி சொன்னார்? எனக்கு ஒரு இந்த வசனத்தை ஆயத்தப்படுத்தும் போது எனக்குள்ளே ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இப்போ அல்லது நேரத்தை காலத்தை எல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னா, ஆண்டவர் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்றும், நாம் எந்த அளவு விசுவாசமா இருக்கிறோம் என்றும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றும் அவர் காலத்தை நிர்ணயிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அதை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய உண்மை, ஆண்டவருக்குள்ளாக நம்ம எப்படி உண்மையா இருக்கிறோம், அல்லது நம்ம எப்படி எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம செயல்படுறோம்னு கணக்கு பண்ணி தான் அதை நிறைவேற்றுகிறார். ஒரு கதை இப்படி வாசித்தேன். அந்த கதை என்னன்னா, ஒரு மனிதன் நடந்து வருகிறார். நடந்து வரும்போது இப்போ இப்படி எடுத்துக்கொள்வோம், சூலூரில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறார். பஸ் ஸ்டாண்டில் வரும்போது ஒருத்தர் கேட்குறார், அப்போது நான் காங்கேயமலை வேற போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நடந்து போகிறேன், நான் காங்கேயமலை வரை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டார். உடனே இந்த ஆள் சொன்னார், நீங்கள் நடங்க, நான் சொல்கிறேன்னாராம். நீங்கள் நடங்க சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் நடந்த உடனே திருப்ப கூப்பிட்டு, நீங்கள் காங்கேயமலை போய் சேர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னாராம். அப்போ இவருக்கு புரியலை, என்னடா இப்படி சொல்கிறாருன்னு. அதாவது உங்கள் நடைய வச்சு தான் நீங்கள் எப்போ போய் சேர முடியும்னு சொல்ல முடியும். ரொம்ப வேகமாக நடக்கிறவர்னா 15 நிமிஷம், மெதுவாக நடக்கிறவனா 30 நிமிஷம். அப்போ உங்கள் நடைய வச்சு தான் நீங்கள் எப்போ போய் சேருவீங்கன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. இப்போ சென்னைக்கு புறப்படுறோம். சென்னைக்கு புறப்படும் போது நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணுறோம், 2 மணிக்கு புறப்பட்டோம், நம்ம ஒரு 10 மணிக்கு போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் புறப்பட்டுட்டோம். ஆனால் 10 மணிக்கு போய் சேர்றது எதை வச்சு கணக்கு பண்ண முடியும்? நம்முடைய கார் எவ்வளோ வேகத்தில் போகுது, காற்றோ மழையோ இருந்தால் அது குறைபடலாம் அல்லது இன்னும் தாமதமாகலாம். ஒருவேளை டிராஃபிக் ஜாம், சில இடத்துல எல்லாம் 1/2 மணி நேரம் அப்படியே வண்டி நிற்கும். இந்த இடத்துல போகும்போதெல்லாம் பார்த்தோம், 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல நின்றுச்சு, மூவ் ஆக மாட்டேங்குது. அப்போ நமது கார் செல்லும் வேகம், ஒருவேளை காற்றோ மழையோ இருந்தால் அதற்கு தகுந்தபடி நேரம் அதிகமாகும். டிராஃபிக் ஜாம் இருந்தால் இன்னும் அதிகமாக நேரம் எடுக்கும். நாம் இடையில டிஃபன் சாப்பிட அல்லது சாப்பிட்றதுக்கு நின்னோம்னா அதுவும் அதிகமாகும். ஒருவேளை கார் பஞ்சர் ஆயிடுச்சுனோ ரிப்பேர் ஆயிடுச்சுனாலோ அது முறை. இப்போ போய் சேர்ற நேரம் நம்ம கணக்குப்படி 10 மணிக்கு போய் சேரணும். ஆனால் 10 மணிக்கு போய் சேரணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த 10 மணிக்கு போய் சேர முடியும். இல்லாட்டு ஒவ்வொன்றும் நம்முடைய இனத்தை குறைக்கும், நம்முடைய வேகத்தை குறைக்கும், அல்லது நாம் போய் சேர வேண்டிய நேரத்தை நீட்டிக்கொண்டே போகும். அல்லேலூயா அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் என்ன 10வது மாதத்தில் குழந்தை நினைக்கிறாங்க. இல்லை,
10வது மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். யாரும் உறுதியாக சொல்லவே முடியாது. கண்டிப்பாக சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. இதை போலத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்குதான வாக்குத்தத்தங்கள் காலங்களை அவர் குறிக்கவில்லை. ஆனால் ஒண்ணே ஒன்று, எவ்வளவு லேட்டானாலும் அது நிறைவேறும். அதுதான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் என்ன செய்யறதில்ல, உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இப்படி ஒரு பாட்டு இருக்கு, அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி வாக்கு பண்ணுவாராம், விசிட் பண்ணுவாராம், என்ன நடக்குமா, அது நிறைவேறும். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அல்லேலூயா. சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, போகவே மாட்டார். அல்லேலூயா. சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து, எங்க பாடுங்க பார்க்கலாம். சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாடுறத பார்த்தா செய்து முடிக்கிற மாதிரி செய்து முடிக்க விட மாட்டீங்க தெரியுது. அல்லேலூயா. எவ்வளவு வருஷமா பாடுறோம், ஆனாலும் என்ன செய்யறதில்ல, ஆமா வர்றதில்ல. சரி இருக்கட்டும். இப்போ ஒரு வசன விதமாய் சொல்லி இருக்கிறது, நமக்கு எப்போதும் படிக்கிற வசனம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அப்போ ஆணையிட்டார், வாக்கு பண்ணினார், அது நிறைவேறும் காலத்தையும் குறித்தார். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அல்லேலூயா. அப்போ அவர் குறித்த காலத்திலே அது நிறைவேறும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு, ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. எதுக்கெல்லாம் காலம் உண்டா? ஆமா. அல்லேலூயா. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. அல்லேலூயா. அப்படியானா அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அப்படின்னா வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தேர்தல் வாக்குறுதி, நான் சொன்ன தேர்தல் வாக்குறுதி சொல்லிட்டாங்க, ஜெயிச்ச உடனே சொல்லிட்டாங்க. அடுத்த நாளே எல்லாமே நடந்துருதா? இல்ல. அதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க, இந்த காரியத்துக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இவ்வளவு பணம் செலவாகும், அது எப்போ நமக்கு வரும், எப்போ செய்யலாம், 3வது மாசத்துல எதை செய்யலாம், 6வது மாசத்துல எதை செய்யலாம், இந்த வருஷத்துக்குள்ள எந்தெந்த காரியத்தை செய்யலாம், நம்ம 5 வருஷம் தான் இருப்போம் ஆட்சியில, 5 வருஷம் முடிகிறதுக்குள்ள இதையெல்லாம் முடிக்க முடியுமா, எல்லாம் பிளான் பண்ணி அதினதின் காலத்திலே அதை செய்ய பார்க்குறாங்க. அப்படித்தானே? அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு எல்லாமே முடியும், ஆனாலும் எந்த காரியத்தை எப்போது செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே தீர்மானம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, சகலத்தையும் அதினதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். எப்படி? சகலவற்றையும் அதினதின் காலத்திலே என்ன செய்திருக்கிறாராம்? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அப்படின்னா
இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட, கடந்த வருடத்திலே கொடுக்கப்பட்ட, அல்லது ஒரு 5 வருடத்துக்கு முன்பாய் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அதுதான் சரியான காலமாக இருக்கும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நான் அந்த 2 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தவங்ககிட்ட சொன்னேன், எந்த காலத்தில் என்னத்தை செய்யணும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நல்ல வெயில் காலத்தில் தான் தர்பூசணி காய்க்குது. நல்ல வெயில் காலத்தில் தான் என்ன வருது? தர்பூசணி காய்க்குது. எங்கே பார்த்தாலும் தர்பூசணி குவிச்சு வச்சிருக்காங்க, எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க. அதையே டிசம்பர் மாதத்தில் அந்த தர்பூசணி காய்ச்சிருந்தா யாராவது வாங்கி சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. சளி பிடிச்சிடும், ஏற்கனவே குளிர், இப்போ இதுவும் குளிராயிடும், வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற பழம் என்னது? தர்பூசணி. அது அந்த காலத்தில் என்ன காய்க்கணும், எல்லாரும் வாங்கி சாப்பிடணும்னு ஆண்டவர் அப்போ ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்ற அதனதன் காலத்திலே செய்யிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா வெஜிடபிளும் எப்போதும் காய்க்கிறது இல்லை. அதுக்குன்னு ஒரு சீசன், அதுக்குன்னு ஒரு சீசனை குறித்திருக்கார். அந்த சீசனில் தான் அது காய்க்கும், அது கிடைக்கும், அதை சாப்பிட முடியும், மற்ற நேரத்தில் சாப்பிட முடியாது. அப்படின்னா ஒரு சின்ன காரியத்தையே ஆண்டவர் இப்படி பிளான் பண்ணி, இது வெயில் காலத்துக்கு ஏற்ற பழம், இது மழைக்காலத்துக்கு ஏற்ற பழம் அப்படின்னு எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணி இருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒன்று, யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்லிய நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் என்ன செய்யல. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்து நல் வார்த்தைகளில் எல்லாம் என்னது? நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. அல்லேலூயா. சொன்ன அநேக காரியங்களை அவருக்கு சொன்னார், அநேக காரியங்களை சொன்னார். அந்த நல் வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா அதை செய்வார். 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும், இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். யோசுவா சொல்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிட்டு, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாரும் கையில் எடுத்து பிடிங்க பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தம் ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கலன்னா இங்கே தூக்கி அப்படி மடியிலே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த வார்த்தை பிடிக்கல, இது எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. சொல்லவங்களும் அப்படியெல்லாம் இருக்குது, எனக்கு பிரியமான வார்த்தை தான் கிடைக்கணும் அப்படின்லாம் இருக்குது. அது எப்படி உங்களுக்கு பிரியமானதாக மாறும் அப்படின்னா நீங்கள் அதை விரும்பணும். என் ஆண்டவர் எனக்கு ஒரு கால தீமையை தரமாட்டார், நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்றோம், இது தேவன் சொன்ன நல் வார்த்தை, இது தவறி போகாது, இது கண்டிப்பாக நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள், இதை சொல்லிட்டே இருங்க. ஒவ்வொரு நாள் காலையில் வேதத்தை எடுத்து திறந்து பார்க்கும்போது இந்த வசனத்தை எடுத்து பாருங்க, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யூ வில் பி ஹாப்பி. ஆமாம். அப்போ நான் ஏன் இன்னைக்கு என்னவா இருக்கணும், துக்கமாக இருக்கணும், நான் ஏன் அழுதுட்டு இருக்கணும், நான் ஏன் முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருக்கணும், ஏன்னா யூ வில் பி ஹாப்பின்னுலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நான் சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான கோணத்திலே ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்ல அமராத புயலொன்றை பார்த்ததில்ல, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை
இல்லை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுக்கே. ஆராதனை ஆராதனை நிறைவேற்றும் இயேசுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசியிலே 12ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் மீண்டும், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. நான் கர்த்தர், நான் சொல்வேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. இனி தாமதியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அது நமக்கு ரொம்ப பிடிக்குது. லேட்டாகாதுன்னு சொன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கல. நமக்கு லேட்டு தான் பிடிக்காது. அதனால தான் ஆண்டவர் அதை சேர்த்துட்டார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அது ரொம்ப சூப்பர் பாஸ்டர். அந்த கடைசியில் இனி தாமதியாதுங்கிறது திரும்ப திரும்ப சொல்லுங்க பாஸ்டர். இனி தாமதியாது. அல்லேலூயா. 25ஆம் வருடம் வரையிலும் தாமதித்தது, 26ஆம் வருடத்தில் அது தாமதிக்காது. அல்லேலூயா. இனி அது தாமதியாது. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையில் நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. இனி அது தாமதியாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அல்லேலூயா. அவர் யாருன்னு தன்னை முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஆர்டர்னா அந்த ஆர்டரை யார்? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆர்டர் லைக் திஸ் டு டூ திஸ் திங் தட் திங் தட் திங். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே? இனி தாமதியாதுங்கிறது. தாமதம் எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. தாமதிக்க கூட. ஆண்டவரே சொன்ன வார்த்தை ரெண்டாவது தான் இருக்கு ஆண்டவரே, அது சீக்கிரம் ஆகணும், சீக்கிரம் நடந்துடும் ஆண்டவரே, இந்த வருஷத்துல நடந்துடணும் ஆண்டவரே, இன்னைக்கே நடந்துடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு செய்யணுமா நாளைக்கு செய்யணுமாங்கிறத ஆண்டவர் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா இன்றைக்கு செய்தால் ஒரு நாள் தாங்க முடியாது. அநேக காரியங்களை ஆண்டவர் ஏன் செய்யறதில்லைன்னா நம்மளால் அதெல்லாம் தாங்க முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தைகளை அவர் சொன்னார், அது நிறைவேறும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. என்ன நடக்கும்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. சொல்லுவாங்களாம், என் ஜெபம் கேட்கப்பட்டது, என் ஜெபம் கேட்கப்பட்டது, என் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுட்டார் அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அல்லேலூயா. உன் ஜெபம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன் மனைவியா எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். 57ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 57ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். அல்லேலூயா. எலிசபெத்தை பார்த்து சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அடுத்த நாளே யோவான் பிறந்துட்டாரா? இங்க அருமையாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது, அப்படின்னா 10 மாசம் நிறைவேறின போது. அப்படின்னா என்னது? நேச்சரா நடக்க வேண்டிய சில காரியங்கள் நடந்த பிறகுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமே நிறைவேறும். அல்லேலூயா அல்லேலூயா. பிரசவ காலம், எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். அல்லேலூயா. ஆனா சொன்னது உண்மைதான். 10 மாசத்துக்கு முன்னால சொன்னது உண்மைதான். அது 10 மாசமோ 12 மாசமோ 1 வருஷமோ தெரியல நமக்கு. ஆனா சொன்னது உண்மை. ஆனால் இங்கே 57ஆம் வசனத்திலே அது நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அது நிறைவேறும், கண்டிப்பாய் நிறைவேறும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னா,
அங்கே லூக்கா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் வசனம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். ஆண்டவர் சொல்லிட்டாரு எலிசபெத்துக்கு, என்ன உனக்கு ஒரு ஆண்மகன் கிடைக்கும், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய் சொல்லிட்டாரு. இப்போ உடனடியாக சகரியா வீட்டுக்கு போகல, அவன் தன்னுடைய ஊழியம் நிறைவேறும் காலம் வரை காத்திருந்தான். என்று அன்னைக்கு ஆசாரிய வகுப்பிலே அவன் இருந்தான், ஆசாரிய ஊழியம் செய்து வந்தான். ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழிய நாட்கள் நிறைவேறுவரை அவன் அங்கே இருந்தான். அதுக்கு பிறகு அவன் வீட்டுக்கு போனான். அதுக்கு பிறகு அந்த பிரசவ காலம் நிறைவேறின போது ஒரு ஆண்மகனை பெற்றான். இவ்வளவு காரியம் நடந்தாதானே அது உண்மை. இவ்வளவு காரியம் நடந்தா இப்பவே நிறைய நெட்ல போய் கேட்கிறாங்க, கன்னிமரியாள் எப்படி ஒரு ஆண் இல்லாமல் எப்படி இயேசுவை பெற்றெடுத்தாள். ஒரு பயங்கர இது நடந்துட்டு இருக்கு. யூடியூப்ல போனீங்கன்னா பெரிய சர்ச்சை நடந்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா. இப்ப அப்படித்தானே இதையும் கேட்டிருப்பாங்க. அதனால ஆண்டவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவை தவிர மீதி எல்லாருக்கும் அந்த பிரசவ காலம் நிறைவேறின பிறகுதான் நடந்தது. அந்நாளுக்கு கூட அப்படிதான் நடந்தது. அல்லேலூயா. அப்போ தேவன் தான் அது எப்போது நடக்க வேண்டும் என்று குறிக்கிறார். நான் சொல்றேன், அப்போ அவனுடைய ஊழிய காலம் முடிய வேண்டும், அதுக்கு பிறகு அவன் வீட்டுக்கு போகணும், அதுக்கு பிறகு 10 மாசம் ஆகணும், அப்புறம் தான் நடக்கணும். அப்போ இதையெல்லாம் கடந்து போன பிறகுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அல்லேலூயா. அதுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். அல்லேலூயா. நமக்கு தெரியும், கானாவூர் கல்யாண வீட்டிலே என்ன நடந்தது? மரியாள் சென்று சொன்னாள், இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வேலை இன்னும் வரவில்லை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுது? என் வேலை இன்னும் வரவில்லை. ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவருடைய வேலை வர வேண்டும் என்று, ஆண்டவருடைய நேரம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய நேரத்துக்கு அல்ல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுது, அவருடைய நேரத்துக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு கருத்தாய் வேத வசனங்கள் சொல்லி இருக்கு பாருங்க. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அவர் சொன்னதை செய்வார், செய்யாமல் போக மாட்டார். ஆனால் அவர் குறித்த அந்த காலத்திலே அது நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நீங்க யோசித்து பாருங்க. அங்கே யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே லாசரு மரித்து போனான் என்று கேள்விப்பட்டும் மீண்டும் 2 நாள் அவர் அங்கே தங்கினார். அப்படித்தானே சொல்லி இருக்குது. யோவான் 11:6 வாசிக்கிறோம். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பின்னும் 2 நாள் தங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேளை வந்தது எப்போ? யோவான் 12:23 வாசிக்கிறோம். யோவான் 12:23 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படுமானியான வேளை வந்தது. அல்லேலூயா. லாசருவை உயிரோடு எழுப்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போது வேலை வரவில்லை, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அப்படியானால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வேலை வரும்போது ஆண்டவர் அதை நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அவர் செய்யவே செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்போ வாக்குத்தத்தத்துக்கு வருவோம். இப்போ ஆதியாகமம் 28:15 நான் வாசித்தோம். அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். அந்த வசனம் முழுமையாய் நாம் வாசிக்கும் போது 13ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. 13ஆம் வசனத்திலே நீ கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. பூமியை உனக்கு தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அந்த வாக்குத்தத்தங்கள் வசனங்களின் முதல் பகுதி என்னவென்றால், பூமியை உனக்கு தருவேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் வீடு வேணும், யாருக்கெல்லாம் சைட் வேணும், யாருக்கெல்லாம் பூமி வேணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கொஞ்சம் பேருக்கு நம்பிக்கையே இல்லை, எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. இல்லை,
இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ படுத்திருக்கிற பூமியை. இப்போ இப்படி வச்சுக்கோ, இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், படுத்திருக்கிறோம், வாடகை வீட்டில் படுத்திருக்கிறோம். அந்த பூமியை அவனுக்கு தருவேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, நமக்குலாம் நம்பிக்கை வராதுல்ல. அது எப்படி இந்த வீட்டை தருவாரா? இதை விட மேன்மையான வீட்டை தருவார். இந்த வீடெல்லாம் சுசுபி அப்படி சொல்லுவாங்க, ஜுஜுபி பாருங்களேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அருமையான நல்ல வீட்டை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாடல், ஒரு வசன வரி இப்படி சொல்லியிருக்குது, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. அல்லேலூயா. இங்க இந்த 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 14ஆம் வசனத்துல, உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். அல்லேலூயா. பூமிக்கு உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த பாட்டை தொடங்க பார்க்கலாம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. வானத்தின் வாசல் வம்சங்கள் உனக்கு சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, சொன்னதை செய்யும் கைவிடவே மாட்டீ, செய்யும் கைவிடவே மாட்டீ. பதினாலாம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 28:14 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். அல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் பூமி ஆசீர்வாதம், பூமி. அல்லேலூயா. பூமியை உனக்கு தருவேன். அல்லேலூயா. இரண்டாவது வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததி. நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இப்படி இருந்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் எப்படியாய் நல்லா இருக்கணும். அது எல்லாருக்கும் உள்ள ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தை தான் ஆண்டவர் இங்கே நிறைவேற்றும் என்று சொல்லுகிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லப்போனா பூமியிலிருந்து தான் எல்லாமே கிடைக்குது. நீங்க எது எடுத்து, இரும்பு எடுத்துக்கோங்க, வைரம் எடுத்துக்கோங்க, வைடூரியம் எடுத்துக்கோங்க, எது எடுத்தாலுமே எல்லாமே மண்ணிலிருந்து கிடைக்கிறது தான், பூமியின் தூளிலிருந்து கிடைக்கிறது தான். அல்லேலூயா. வேறு எங்கிருந்து வர்றதில்லை. பூமியின் தூளிலிருந்து தான் மரங்கள் உருவாகுது, மரங்கள் கனிகள் உருவாகிறது, அதிலிருந்து மருந்து எடுக்கிறாங்க. இப்படி ரொட்டேஷன் தான் எல்லாமே பூமியின் தூள். அல்லேலூயா. நம்முடைய சந்ததிகள் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் காணப்படுவார்கள். மூன்றாவது, நீ மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் பரம்புவாய். அல்லேலூயா. you will be developed, you will develop. அல்லேலூயா. டெவலப் என்று சொன்னால் என்ன? ஆமா, நம்முடைய குடும்பம், நம்முடைய எல்லாம் பெருகும் பலுகும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதுதான் இங்கே 14வது வசனத்தின் 2வது பகுதியிலே சொல்லியிருக்கு. 3வது பகுதியிலே
பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் பூமியின் வம்சங்கள் நம்மாலே பிறர் ஆசீர்வதிக்கப்படுவது, நாம் மாத்திரமல்ல ஆசீர்வதிக்கப்படுவது, நம் மூலமாக பிறர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அது உங்களுக்கு பிடிக்குமா? நான் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அல்ல நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் உண்டு. ஆனால் இல்லை, இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதுன்னா, பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் வம்சங்கள், மற்றவர்கள் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. 4 பேருக்கு நீ கஞ்சி ஊத்துற மாதிரி, 4 பேருக்கு நீ சாப்பாடு போடுற மாதிரி, 4 பேருக்கு நீ கடன் கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. 15ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, நான் உன்னோடே இருந்து. என்னது? நான் உன்னோடே இருந்து. அல்லேலூயா. நான் உன்னோடே இருந்து. ஆமாங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இதுதான் தி கிளைமாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தி கிளைமாக்ஸ். அவர் என்ன செய்வார்? உன்னோடு இருந்து. அப்படித்தானே சொல்லி வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 15ஆம் வசனத்தை, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உன்னோடே இருந்து. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். யார் யாரோடு கர்த்தர் இருந்தாரோ அவளெல்லாம் விருத்தி அடைந்தார்கள், அவளெல்லாம் ஆசீர்வாதம் அடைந்தார்கள். அப்போ இங்கே அவர் நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே அது போதும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே அது போதும். ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும், நீங்க வேற ஒன்றும் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. ஆமா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் மேலான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மை காக்கிறது. எல்லாம் இருந்து நம்மை காக்காம நம்ம எப்படியோ நமக்கு ஆச்சுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா அவர் சொல்றாரு, உன்னோட கூட இருந்தா உன்னை காப்பேன். அல்லேலூயா. இந்த 2026ஆம் வருடத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை காத்து. அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. நம்முடைய சொந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் நம்முடைய சொந்த தேசத்திலே வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கிறது, நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து. ஆமா, நம்ம மறந்துட்டாலும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எங்க பாடுங்க பார்க்கலாம். நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ,
நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நான் ஏன் உங்களை பாட சொன்னேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தூங்காம இருக்கலாமே அப்படின்னு தான். ஆனா அதன் மத்தியிலும் தூங்குகிறாள். ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பாட வச்சா நானே பேசியிருந்தா நீங்க கேட்டுட்டு கொஞ்சம் தூங்கிடுவீங்க. அதனால தூங்காம இருக்கிறதுக்காக உங்களை பாட சொல்றேன். ஆனா நீங்க அருமையா தூங்குறீங்க. ரொம்ப ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்னதை செய்வார், சொன்னபடியே செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லி இருக்கிறது, அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி, அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள், 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 15:13 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நான் ஏன் இந்த வசனத்தை சொல்றேன்னா, அவர் சொன்னபடியே நடக்குங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராமம் 12:4 வாசிக்கலாம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமேன்னு ஏன் சொல்லி இருக்கு? யோசித்து பாருங்க. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து. ஏன் அப்படி நடந்ததுன்னா, அன்றைய தினமே, அது ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா தேவன் முன்குறித்த அந்த 400 வருடங்கள் அன்றைக்கு முடியுது. இப்போ என்ன பாஸ்டாங்க 400 சொல்லியிருக்கு, இங்கே 430 சொல்லியிருக்கு? ஒரு கேள்வி தானே. அங்கே 400 வருஷம் தான் சொன்னாரு, 400 வருஷம் அடிமைகளாயிருப்பேன்னு சொன்னாரு. ஆனா 30 வருஷம் எப்படி இருந்தாங்க? ஜாலியா இருந்தாங்க. அதனால அடிமைத்தனத்தில் வரல. புரியுதா உங்களுக்கு? ஏன் இங்க 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே சொல்லி இருக்குன்னா, ஆண்டவர் 400 வருடங்கள் தான் அடிமைத்தனமா இருப்பீங்கன்னு சொன்னாரு. யோசேப்பின் காலத்துல 30 வருஷம் அவங்க எப்படி இருந்தாங்க? ராஜாக்களை மாதிரி இருந்தாங்க. ஏன்னா எங்க ஆளு தான் ஆளுறாரு, எங்க ஆளு தான் ஆட்சி செய்யறாரு, எங்க யோசேப்பு தான் ஆட்சி செய்யறாரு. எல்லா காரியம் அவளுக்கு சாதகமாக இருந்தது, எல்லாம் அவளுக்கு தாராளமாய் கிடைத்தது, எல்லா இடத்துல அவளுக்கு கனம் கிடைத்தது. ஆனா யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் வந்தபோது தான் என்ன நடந்தது? அடிமைத்தனம் ஆரம்பித்தது. அடிமைத்தனம் ஆரம்பித்து 400 வருஷம் முடிந்த அன்றைய தினமே என்ன செய்யுது? கர்த்தருடைய சேனைகள் எல்லாம். எங்கப்பா நீங்க என்னமோ சொன்ன கணக்கு புரியலையோ? இது கணக்கு புரிய வைக்கிற நேரமா பாஸ்டர்? தூங்குற நேரம் அப்படி நினைக்கிறீங்களா? அங்க 400 வருஷம்னு சொல்லியிருக்கு. அப்படிதான் படிச்சீங்களா? கேட்டீங்களா? எனக்கு இப்ப காது சரியாயிடுச்சு, உங்களுக்கு ஆகல போல் இருக்கு. எனக்கு காது சரியா சொன்னேன்ல, எனக்கு காது இப்ப சரியாயிடுச்சு, உங்களுக்கு காது சரியாவல. அந்த வசனம் என்ன சொல்லிச்சு? ஆதியாகமம் 15:13 திரும்ப வாசிக்கலாம். இது உங்களுக்கு புரியுற வரை நான் சொல்லி கொடுப்பேன். என்ன சொல்லிச்சு? அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே, எகிப்து தேசத்திலே, அதான் தங்களதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள்.
ஆனா இவங்க எகிப்துக்கு போனதுல இருந்து 30 வருஷம் யார் இருந்தா? யோசேப்பு இருந்தான். அதனால என்ன இல்லை, எந்த எந்த என்ன இல்லை, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அன்னை தேசத்தாரை சேவிப்பாண்டும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷம் உபத்திரப்பட்டார்கள். 30 வருஷம் என்ன பண்ணிட்டார்கள்? ஜாலியா வாழ்ந்தாங்க. அந்த தினமே, அந்த 430 வருஷம் முடிந்த அந்த தினமே, அதாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறின அந்த தினமே, அடங்கப்பா அவங்களுக்கு புரியல, எனக்கு அப்படியே புரிஞ்சு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு தூக்கத்தால் அபிஷேகம் பண்ணப்படுகிறீங்களா? யோசித்து பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. அன்றைய தினமே, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேலின் சேனைகள் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்படின்னா தேவன் குறித்திருந்த 400 வருஷம் முடிந்த அந்த நாளிலே புறப்பட்டதுன்னா தேவன் குறித்த அந்த நாளிலே அது நடக்கும். உங்களுடைய வாக்குத்தத்தம் அப்படித்தான். தேவன் குறித்த அந்த நாளிலே அது நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எந்த நாள் பாஸ்டர்? எனக்கும் தெரியாது. அது எனக்கும் தெரியாது. என்னை பத்தியே எனக்கு தெரியல, அப்புறம் உங்களை பத்தி எப்படி தெரியும்? இயேசு சொல்றாரு, எப்போ வருவீங்கன்னு அது எனக்கே தெரியாது, பிதா ஒருவரே அறிவார்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எனக்கும் தெரியாது. எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய ஓரளவுக்கு நிறைவேற்றி, இன்னும் கொஞ்சம் நிறைவேற வேண்டி இருக்குது. அல்லேலூயா. ஆனா அது எப்போ நிறைவேறணும் எனக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு தெரியும், அது நிறைவேறும், அது நடக்கும், அது நிறைவேறி ஆகும். என்னால் எனக்கு சொன்னவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. எனக்கு சொன்னவர் எப்படிப்பட்டவர் அல்ல? பொய் சொல்லுகிறவர் அல்ல. என்ன 29:19 சொல்லி இருக்கிறது, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? எண்ணாமம் 23:19 அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மாந்திரம் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். எனக்கு குறித்ததை, எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 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 அவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். 2 தெசலோனிக்கேயர் 3:3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோ உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அதனால தான் பாடல்காரர் விதமாக எழுதினார், வாக்குத்தத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. எந்த பாட்டு பாடுங்க பார்க்கலாம். தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியுது. நான் மறவேனே எந்த வாக்கனுக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தா என்னை தாங்கினீ, உம் சிறகாலே மூடி காத்திட்டீ. வல்ல கரத்தா என்னை தாங்கினீ, காத்திட்டீ. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. மறவா தெய்வம் நீரே.
வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கு அளித்தவரே. மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு ஆச்சரியமான வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னத்தினால் எனில் 2:13 தானா? நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் உண்மையுள்ளவரா இல்லாவிட்டா கூட ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் 2 தீமோத்தேயா 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா சொல்லிட்டார், நீங்க உண்மையா இருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், ஆனா நீங்க அப்படி இருந்தாலும் நான் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயருக்கு நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. எபிரேயர் 10:23. அன்றாலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்ம கையில வச்சிருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர் இந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்வார். அதை செய்யும் வரையில் அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. 89ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய உண்மையில் நான் பிசகாமலும் இருப்பேன். 89, 33, 34 சொல்லப்பட்டிருக்கிறது. 83 ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் சொன்னார்ல. அதுல பிசக மாட்டார், அதுல விட்டு மாற மாட்டார். அல்லேலூயா. அது பிசகாம, அது மாறாம அவர் அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது பவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம். அப்படியா இருக்குது? 1 சாமுவேல் 15:29 தானா? அவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. எங்க இருக்கு? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் மாற அவன் மனுஷன் அல்ல என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. இந்த வார்த்தை உண்மையானது. அவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. மனுஷன் மனம் மாறிவிடுவான், ஆனால் அவரோ மனம் மாற மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து உங்கள் தூக்கத்தை முடிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்னைக்கு இதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டார்னா அதை செய்வார். அதை செய்யும் அளவும், அவர் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் இதை உனக்கு நிறைவேற்றும் வரையிலும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கைவிடுவதில்லைன்னா என்ன அர்த்தம்? இப்ப கையை பிடிச்சிருக்கிறாரு. இது நடக்காம இருந்தாலும், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருந்தாலும் அவர் நம்முடைய கையை பிடிச்சிருக்கிறார். அதனால தானே கைவிட மாட்டேங்கிறாரு. அப்படித்தானே? வானுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் கையை தான் பிடிச்சிருக்கேன், அது போதுமே. சொல்லுங்க,
அது போதுமே. ஆண்டவர் என் கையை பிடிச்சிருந்தா அதே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் தான் அது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். நான் சொன்னதை செய்கிற வரையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய புதிய நிறைய வாக்குத்தத்தங்கள். இதுவும் ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆனால் ரீஅஃபர்ம் அப்படி சொல்லுவாங்க. ரீஅஃபர்ம் அப்படின்னா திரும்ப உறுதி செய்கிறாங்க. திரும்ப உறுதி செய்கிறார். ஆண்டவர் சொன்னதை திரும்ப உறுதி செய்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை சொன்னார். அதை குறித்து ஜனங்கள் நம்மளை மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நடக்குமோ நடக்காதோ, இப்படி எல்லாம் ஆகுமா, அப்படி எல்லாம் ஆகுமோ, நாள் ஆகுமோ, வருடம் ஆகுமோ, ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ. நிறைய பேர் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு தான் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, என்ன சொன்னாரு? நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும். ஹல்லேலூயா. நான் கையைத்தான் பிடிச்சிருக்கிறேன். ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு இன்னும் காலம் இருக்கு. அது வரையிலே நான் உங்க கையை பிடிச்சிருப்பேன்னு சொல்றாரு. அது போதும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். அது போதும் ஆண்டவரே. நீங்க என் கையை பிடிச்சிருந்தா அது போதும். இனி எவ்வளவு நாளானாலும் ஆயிட்டு போகுது. இனி எவ்வளவு நாளானாலும் ஆயிட்டு போகுது. நீங்க என் கையை பிடிச்சிருக்கீங்களா, அதே போதும். ஹல்லேலூயா. அது ஒரு சத்தியம். அது ஒரு சத்தியம். நல்ல ஒரு சத்தியம் தானே. நல்ல ஒரு தாட்டுது. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டார். நம்புகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். போதும் நிறுத்துங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வருஷத்தில் நீங்கள்லாம் பாடல் பாடணும், பாடல் ஆராதனை நடத்தணும். இந்த பசங்களையெல்லாம் முன்னால் விட்டுருந்தேன். இந்த 2 வாரமாக அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாரத்திலேருந்து எல்லாரும் வரிசையாக நீக்கணும். எல்லாரும் ஆராதனை பண்ணணும். ஹல்லேலூயா. இங்கே நல்ல இளம் வாலிபர்கள் ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. நான் தேசாந்திரியாக தேசமாக போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சபைகளை பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எழும்புனா தானே ஆகும். நீங்கள் இப்படி உட்கார்ந்துருந்தா இப்படி எல்லாரும் எழும்பணும். நல்ல வர்ஷிப் பண்ணணும். நம்ம சர்ச்சில் நல்ல வர்ஷிப் பண்ணுறவங்க எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை நல்ல ஆராதனை நடத்துவர்களாக, பாடல் பாடுவர்களாக, நல்ல செய்தியை கொடுக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒரு சபைக்கு என்ன தேவையோ அதை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி கர்த்தாவே. எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை திரும்ப நினைத்து, ஆண்டவரே நீர் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறீரே, அது நல்லது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, என்னை இன்னும் பிடித்துக்கொள்ளும். என்னுடைய கரத்தை பிடித்துக்கொள்ளும். என்னை கரத்தை விட்டு விடாதீரும் ஆண்டவரே. அது போதும் ஆண்டவரே. என்னுடைய கரத்தை பிடித்திருந்தால் அது எனக்கு போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தம் எப்போது வேண்டுமானால் நிறைவேறட்டும். அதுவரை நீர் என்னுடைய கையை பிடித்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று மீண்டும் நீர் எங்களுக்கு சொன்னதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுவரை நீர் எங்களை கைவிடுவதில்லை என்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து எங்களுடைய கரத்தை பிடித்துக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.